This video sponsored by SBO School of Business Organization. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தியின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்மளுடைய வீரர்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் விட்டார். இன்னும் பல்வேறு விதமான புரட்சிகளை எல்லாம் செய்தார். அப்படிங்கிறதுக்காக அவர் மீது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் குற்றங்களை சுமர்த்தி நீதிமன்றத்தில் கொண்டு போய் குற்றவாளியாக நிறுத்தினாங்க. விசாரணை முடிந்து நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறார். ஒரு ஆங்கிலேயனே அச்சப்படக்கூடிய விதத்தில், கண்டனம் தெரிவிக்கக்கூடிய விதத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குமேயானால் அது வ.உ. சிதம்பரனார் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கும். அந்தளவிற்கு அது ஒரு கொடுமையான தீர்ப்பினை அந்த நீதிபதி வழங்கினார். செக்கிழுக்கனும் இன்னும் பல்வேறு விதமான துன்பமான தீர்ப்புகளை எல்லாம் வழங்கி கொண்டிருந்தார். அவர் படிக்க அந்த நீதிமன்றத்தில் வ.உ. சிதம்பரனாருடைய சகோதரர் உட்கார்ந்தார். நம்மளுடைய அண்ணன் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்படுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவருக்கு வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பினை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன ஆகிறார் அப்படின்னா, மனக்குழப்பம் அடைந்து ஏறக்குறைய ஒரு மனப்பரட்சி அடைந்து ஒரு பைத்தியமாகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். கடைசியாக வ.உ. சிதம்பரனார் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் சொன்னார். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எதையும் எதிர்பார்க்காமல் போராடிய வ.உ. சிதம்பரனார் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் அந்த நீதிமன்றத்தின் வாயிலாக தமிழக மக்களுக்கு அன்றைக்கு வைத்தார். என்ன அப்படின்னா, நீதிபதி தீர்ப்பை வாசிக்கின்ற போது மனக்குழப்பமடைந்து ஏறக்குறைய ஒரு பைத்தியமாகக்கூடிய சூழ்நிலையில் அந்த நீதிமன்றத்தை விட்டு அந்த வ.உ. சிதம்பரனாருடைய தம்பி ஓடுறார். அதை பார்த்துட்டு தான் அந்த கோரிக்கையை வச்சார். அந்த கோரிக்கை என்னன்னா, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நான் எதையும் பிரதிபலன் பார்க்காம தான் உழைத்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு கடுமையான தண்டனையை பார்த்து என்னுடைய தம்பி மனக்குழப்பம் அடைந்து வெளியில் ஓடிட்டு இருக்கிறான். அவனை எங்காவது நீங்கள் தெருவிலேயே காண்பீர்களேயானால் ஆடையை கிழித்து கொண்டு பசிக்காக எச்சில் இலையை புரட்டக்கூடிய சூழ்நிலை ஒருவேளை என் தம்பிக்கு இருக்குமேயானால் என் பொருட்டு, என் மீது நீங்கள் வைத்திருந்த அன்பின் பொருட்டு அவனுக்கு ஒருவேளை உணவினை வழங்குங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சார். இப்படி கோரிக்கையை வச்சு சிறையில் போய் செக்கிழுத்த வ.உ. சிதம்பரனார் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் இல்லை. அவர் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அவரை சேர்ப்பதற்காக அவருடைய தந்தை போகின்ற போது வ.உ. சிதம்பரனாரை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. என்னுடைய பிள்ளைக்கு இங்கிலீஷ் மீடியம் கல்வி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஆங்கில வழி பள்ளிக்கூடமே கட்டக்கூடிய அளவிற்கு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த வ.உ. சிதம்பரனார் அவருக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பினை கேட்டு அவருடைய சகோதரர் மனப்பரட்சி அடைந்து தூத்துக்குடி நீதிமன்றத்திலிருந்து அவர் வெளியே ஓடினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த நாட்டு மக்களிடம் வ.உ. சிதம்பரனார் அந்த கோரிக்கையை வைத்தார். அதனால் நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய இந்த சுதந்திரமான வாழ்க்கை என்பது பல தலைவர்களினுடைய புரட்சி, போராட்டங்கள், துன்பங்கள், கண்ணீர் இவற்றிலிருந்து தான் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை உணர்ந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.